மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீட்டல் பயிற்சி 4. மீட்டல் பயிற்சியானது வெப்பவியல் இரசாயனம், இயக்கவியல் இரசாயனம், பல்பகுதியங்கள் ஆகிய அலகுகளை உள்ளடக்கியுள்ளது. அதில் முதலாவது வினா, ஓர் தாக்கம் சிறப்பாக நடைபெறுவதற்கு முதலாவது விடை தாக்கிகளின் எண்ணிக்கைகளை அதிகரித்தல் வேண்டும், இடைநிலை சிக்கல் உருவாவதை தவிர்த்தல் வேண்டும், விளைவின் செறிவை குறைத்தல் வேண்டும், தாக்கி மூலக்கூறுகளுக்கிடையே மோதுகை அதிகரித்தல் வேண்டும், ஏவல் சக்தியை கூட்ட வேண்டும். ஒரு தாக்கம் நடக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், முதல்ல மோதல் நடக்க வேண்டும். அதாவது அந்த சார்பு நிலை, அதாவது அனுகூலமான மோதல் நடக்க வேண்டும். குறித்த இடைமுகத்துடன் மோதல் நடக்க வேண்டும். அதுக்கு பிறகு ஏவல் சக்தி மோதல் சக்தியை விட குறைவாக இருக்க வேண்டும். அதாவது மோதல் சக்தி ஏவல் சக்தியை விட அதிகமாக இருக்கக்கூடாது தாக்கம் நடைபெறும். ஆக இந்த தாக்க வீதத்தை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது விடை தாக்கிகள் எண்ணிக்கை அதிகரித்தல் வேண்டும் பிழை. ஏன்னா தாக்கிகளின் எண்ணிக்கைகள்ல தாக்க வீதம் தங்கி இருக்காது. இரண்டாவது இடைநிலை சிக்கல் உருவாவதை தவிர்த்தல் என்பது பிழை. இடைநிலை சிக்கல் உருவாகின பிறகுதான் எங்களுக்கு விளைவு வரும். ஆகவே எங்களுக்கு விளைவு வரும். ஆகவே இடைநிலை சிக்கல் உருவாகலன்னு சொன்னா தாக்கம் நடைபெறாது. ஆகவே அது பிழை. விளைவின் செறிவை குறைத்தல் வேண்டும் என்பது பிழை. விளைவின் செறிவை அதிகரிக்க வேண்டும். விளைவின் செறிவை அதிகரிப்பதன் காரணமாக தாக்கி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆகவே மோதல் அதிகமாக இருக்கும். ஆகவே தாக்கம் நடைபெறும். அவை நான்காவது விடை மூலக்கூறுகளுக்கிடையே மோதல் அதிகரித்தல் வேண்டும் என்பது சரி. ஏன்னு சொன்னா மூலக்கூறுகளுக்கிடையே மோதல் அதிகரிக்கத்தான் தாக்கம் சிறப்பாக நடைபெறும். ஏவல் சக்தியை கூட்டுதல் வேண்டும் என்றது பிழை. ஒரு தாக்கம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஏவல் சக்தியை குறைத்தல் வேண்டும். ஆகவே நான்காவது விடை. இரண்டாவது வினா, தாக்கியின் செறிவு அதிகரிக்கப்படும் பொழுது தாக்க வீதம் அதிகரிக்கும். இதனை விளக்கும் மிகச் சரியான கூற்று எது? முதலாவது விடை மூலக்கூறுகளின் இயக்க சக்தி அதிகரிப்பதனால். இரண்டாவது மூலக்கூறுகளின் மோதுகையின் மீடுறன் அதிகரித்தல். மூன்றாவது தாக்க வீத மாறிலி அதிகரித்தல். நான்காவது ஏவல் சக்தி அதிகரித்தல். ஐந்தாவது தாக்க வீதத்தின் ஒழுங்குமுறை அதிகரித்தல். அதாவது தாக்கின்ற செறிவு அதிகரிக்கக்குள்ள தாக்கி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுதான் அதுக்குரிய காரணம். அப்ப தாக்கி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க மோதுகை அதிகரிக்கும். முதலாவது கேள்வி, முதலாவது விடை மூலக்கூறுகளின் சராசரி இயக்க சக்தி அதிகரிக்கின்றது பிழை. மூலக்கூறுகளின் சராசரி இயக்க சக்தி அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் வெப்பநிலை அதிகரிக்க வேண்டும். வெப்பநிலை அதிகரிக்க இயக்க சக்தி அதிகரிக்கும். இயக்க சக்தி அதிகரிப்பதன் காரணமாக மூலக்கூறுகளின் வேகம் அதிகரிக்கும். வேகம் அதிகரிப்பதன் காரணமாக மோதுகை, அதிக அளவு மோதுகை ஏற்படும். ஆகவே அது முதலாவது விடை பிழை. என்று சொன்னா இங்க செறிவுதான் அதிகரிக்கப்படுகிறது, வெப்பநிலை அதிகரிக்கப்படவில்லை. இரண்டாவது மூலக்கூறுகளின் மோதுகையின் மீடுன்னு அதிகரிக்கலாம். இதுதான் மிகச் சரியான விடை. செறிவு அதிகரிக்க மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆகவே மூலக்கூறுகள் மோதுகை மீடுதல் அதிகரித்தல் சரி. மூன்றாவது விடை தாக்க வீத மாறிலி அதிகரித்தல். அதாவது தாக்க வீதம் அதிகரித்தல் என்றது அது சரியான விடை அல்ல. ஏவல் சக்தி அதிகரித்தல் இதுக்கு முதலிய கேள்வியிலையும் அது பிழையான விடை. ஏவல் சக்தியை குறைத்தல் வேண்டும் உண்மையில். ஆனா இதுக்கு அந்த ஏவல் சக்திக்கும் சம்பந்தம் இல்லை. தாக்க வீதத்தின் ஒழுங்குமுறை அதிகரித்தல் பிள்ளைதா. ஒழுங்குமுறை சரியான இடைமுகத்துடன் மோதல் வேண்டும். ஆனால் செறிவு அதிகரிக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே விடை இரண்டாவது விடை. மூன்றாவது வினா, ஒரு தாக்கத்தின் வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது தாக்க வீதம் அதிகரிக்கும். இதனை விளக்கும் மிகச் சரியான கூற்று. முதலாவது மூலக்கூறுகளின் இயக்க சக்தி அதிகரிப்பதனால். இரண்டாவது மூலக்கூறுகளின் மோதுகையின் மீடுறன் அதிகரிப்பதனால். மூன்றாவது தாக்க வீத மாறிலி அதிகரித்தல். நான்காவது
ஏவல் சக்தி அதிகரித்தல். ஐந்தாவது தாக்க வீதத்தின் ஒழுங்குமுறை அதிகரித்தல். இதுக்கு முதல் சொன்ன அதே தான் நாங்க வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க சக்தி அதிகரிக்கும். வெப்ப சக்தி கொடுக்கக்குள்ள அந்த மூலக்கூறு அந்த சக்தியை பெற்று சராசரி இயக்க சக்தியை அதிகரிக்கும். ஆகவே சராசரி இயக்க சக்தி அதிகரிப்பதனால் இந்த செய்யும் கூடுதலான மோதல் ஏற்படும். கூடுதலான மோதல் ஏற்படுவதன் காரணமாக தாக்கம் சிறப்பாக நடைபெறும். ஆகவே இதற்கு காரணம் சொன்னா வெப்பநிலை அதிகரிக்கப்படுவதனால் மூலக்கூறுகளின் சராசரி இயக்க சக்தி அதிகரிக்கப்படும். ஆகவே விடை முதலாவது விடை. நான்காவது வினா, பின்வரும் தாக்கங்களுள் மிகவும் அதிக வீத மாறிலியை கொண்ட தாக்கம் எது? முதலாவது டைனமைட் வெடித்தல், இரண்டாவது இரும்பு துருப்பிடித்தல், மூன்றாவது கடதாசி எரிதல், நான்காவது KI முன்னிலையில் H2O2 பிரிகை அடைதல், ஐந்தாவது அமில KMnO4 உடன் Na2C2O4 தாக்கம் புரிதல். அதாவது தாக்குதிறன் அதிகமாக இருக்க செயற்பாடு. இதுல இரண்டாவது விடைய பார்த்தீங்கன்னா இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு துருப்பிடித்தல் தாக்குதல் மிக குறைவு. ஒரு இரும்பு துருப்பிடிக்கிறது மிக நீண்ட காலம் எடுக்கும். ஆக தாக்குதல் மிக குறைவு. அதே போல கடதாசி எரிதல் உண்மையில ஒரு தாக்குதல் கூடத்தான் இருந்தும் டைனமைட் வெடித்தல், ஒரு வெடிபொருள் வெடிக்கன்னு சொன்னா இமைக்க முடியாத நேரத்துல அந்த சம்பவம் நடக்கும். ஆக தாக்குதல் மிக மிக அதிகமா இருக்கும் ஒரு வெடித்தல் சம்பவம். ஆகவே டைனமைட் வெடித்தல் என்றுதான் விடை சரி. என்ற தாக்குதல் மிக மிக அதிகமாக இருக்கும். தாக்குதல் மிக அதிகமாக இருக்கும். ஆகவே மற்ற விடைகள் எல்லாம் பிழை. ஆகவே விடை முதலாவது. ஐந்தாவது வினா, கால்சியம் கார்பனேட் சக HCl சேர்ந்து கால்சியம் குளோரைட் கார்பன் ஆக்சைடு நீர் எனும் தாக்கத்தை கருதுக. A கால்சியம் கார்பனேட்டின் பௌதீக நிலை, B HCl இன் செறிவு, C தொகுதியின் வெப்பநிலை, D தொகுதியின் அமுக்கம். மேலே உள்ள தாக்கத்தின் தாக்க வீதத்தில் பங்கு கொள்ளும் காரணி எது அல்லது எவை? இந்த தாக்க வீதத்துல பங்கு கொள்ற காரணிகள் எங்களுக்கு தெரியும். செறிவு, வெப்பநிலை, அமுக்கம், வாயுக்களாக இருந்த அமுக்கம், ஊக்கி, சூரிய ஒளி, அவ்வாறான முக்கியமான விஷயங்கள் நாங்கள் பார்த்திருக்கோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா பௌதிக தன்மை. பௌதிக தன்மை என்பது கட்டி தூள், இதுதான் பௌதிக தன்மை. ஆனால் பௌதிக நிலை என்பது திண்மம், திரவம், வாயு. அப்ப இரண்டுக்குரிய வேறுபாடு தெரிஞ்சிருக்க வேண்டும். இங்க முதலாவது பாத்தீங்கன்னா பௌதிக நிலை என்றது தாக்க விதத்தில் பங்களிப்பு செய்யாது. ஏன்னா திண்மம், திரவம், வாயு தான் பௌதிக நிலை. ஆனா பங்களிப்பு செய்யறது என்ன எங்களுக்கு தெரியும், பௌதீக தன்மை. ஆகவே முதலாவது விடை புல். இரண்டாவது விடை HClன் செறிவு. ஓகே, HClன் செறிவு அதிகரிக்கும், மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும், ஆகவே மோதல் அதிகரிக்கும், ஆகவே தாக்க வைத்து பாதிக்கும். ஆகவே HClன் செறிவு சரி, B கூற்று சரி. C தொகுதியின் வெப்பநிலை. வெப்பநிலையும் தொகுதியின் வெப்பநிலையும் தாக்க வைத்த தாக்கம் செலுத்தும். அதாவது வெப்பநிலை அதிகரிக்குள்ள இதுக்கு முன்னே கேள்வியில பார்த்த போல வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள மூலக்கூறுகளில் சராசரி இயக்க சக்தி அதிகரிக்கும், ஆகவே தாக்கத்தை பங்களிப்பு செய்யும். D தொகுதியின் அமுக்கம். இந்த தாக்கிய பார்த்தோம்னு சொன்னா திண்மம், திரவம், இதுல வாயு சம்பந்தப்படல. ஆகவே வாயுவா இருக்குமாக இருந்தால் இது தொகுதியின் அமுக்கம், இதுல தாக்கம் செலுத்தும். ஆகவே அமுக்கம் இதுல சரியான விடை அல்ல. ஆகவே விடை B, C. ஆறாவது வினா, 2A சக B சேர்ந்து C சக D எனும் தாக்கத்தில் A இல் 180 கிராம் ஆனது 2 நிமிடத்தில் தாக்கமடைந்தது எனின் A இன் சராசரி நுகர்ச்சி வீதம் யார்? ஆகவே நான் முதல்ல சமன்பாட்டை பார்ப்போம். 2A சக B சேர்ந்து C சக D, இதுதான் தரப்பட்டுள்ள சமன்பாடு. ஆக இதுல A இன் திணிவு 180 கிராம் 2 நிமிடத்தில் முற்றாக தாக்கமடைந்துள்ளது. ஆக சராசரி நுகர்ச்சி வீதம், A இன் சராசரி நுகர்ச்சி வீதத்துக்கான சமன்பாடுகளுக்கு தெரியும். அதாவது தாக்கி சார்பான தாக்கி தான் நுகர்ச்சி வீதம், ஆகவே இது உற்பத்தி வீதமா இருக்கும். ஆகவே நாங்கள் இதுல நுகர்ச்சி வீதம் A இன் நுகர்ச்சி வீதம் சம A இன் நுகர்ச்சி வீதம். இங்க வீதம்
அதாவது செறிவு மாற்றத்தின் நேரம், செறிவு மாற்றம் அல்லது அதில் திணிவு மாற்றமா இருக்கலாம், அந்த மூலக்கூறு எண்ணிக்கை மாற்றமா இருக்கலாம். ஆகவே செறிவு மாற்றமா இறுதி செறிவிலிருந்து ஆரம்ப செறிவு கழிப்போம். ஆகவே எப்பொழுதும் ஒரு இரசாயன தாக்கத்துல தாக்கி நேரம் போக செல்ல 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 தாக்கியின் செறிவு என்ன செய்யும் குறைவு. ஆகவே எப்பொழுதும் ஒரு இரசாயன தாக்கத்தின் தாக்கியின் இறுதி செறிவு குறைவா இருக்கும், ஆரம்ப செறிவு அதிகமா இருக்கும். ஆகவே செறிவு மாற்றத்தை நாங்கள் கணிக்கும் போது எங்களுக்கு மறைப்பெருமானம் வரும். ஆகவே மறைப்பெருமானம் எங்களுக்கு விகிதம் மறைப்பெருமானம் பார்க்கறது இல்லை, காண்றது இல்லை. எங்களுக்கு வீதம் பிளஸ் ஆகிடும். ஆகவே அதுக்காகத்தான் மேலதிகமா நாங்க முன்னுக்கு ஒரு மைனஸ் நாங்க ஆட் பண்றோம். ஆகவே மைனஸ் டெல்டா ஏ ஓவர் டெல்டா டி. ஆகவே சரி மைனஸ் முற்றாக தாக்கம் அடையுது இறுதி செறிவு 0, இறுதி திணிவு 0, ஆரம்பத்துல 180 ஓவர் நேரம் தந்திருக்காங்க 2 நிமிடம். ஆனா விடைகள் எல்லாம் செகண்ட்ல இருக்கு. ஆகவே நான் செகண்டுக்கு மாற்ற போறேன். 2 தர 60. ஆகவே சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா 180 120 சுருக்கினா இது 3 இது 2 1.5 கிராம் செகண்ட் மைனஸ் 1. ஆகவே ஏயின் நுகர்ச்சி வீதம் 1.5 கிராம் செகண்ட் மைனஸ் 1. ஏழாவது வினா, ஓர் இரசாயன தாக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, மோதல் சக்தியானது ஏவல் சக்தியை விட அதிகமாக காணப்படும் போது தாக்கம் நிகழும். பி, ஏவல் சக்தியானது மோதல் சக்தியை விட அதிகமாக காணப்படும் போது தாக்கம் நிகழும். சி, மோதல் சக்தியானது ஏவல் சக்தியை விட அதிகமாக காணப்படும் போது இடைநிலை சிக்கல் இலகுவாக உடைக்கப்படும். டி, தாக்கம் சிறப்பாக நிகழ்த்துவதற்கு ஏவல் சக்தியை குறைத்தல் வேண்டும். மேலே உள்ள கூற்றுக்களில் சரியானது எது அல்லது எவை? அதாவது முதலாவது சொல்றோம், ஒரு இரசாயன தாக்கம் பற்றியது. ஒரு இரசாயன தாக்கம் நடைபெற வேணுமாக இருந்தால் இதுக்கு முன்னே கேள்வி மாதிரி மோதல் நடைபெற வேணும். அதில் நாங்கள் என்ன ஒழுங்கான இடைமுகத்துடன் மோதலை ஏற்படுத்த வேணும். அதுக்கு பிறகு மோதல் சக்தி ஏவல் சக்தியை விட மிஞ்ச வரும். அதாவது மோதல் சக்தியானது ஏவல் சக்தியை விட அதிகமாக காணப்படும் போதுதான் இரசாயன தாக்கம் நடைபெறும். ஆக முதலாவது விடை ஏ, மோதல் சக்தியானது ஏவல் சக்தியை விட அதிகமாக காணப்படும் போது தாக்கம் நிகழும் என்பது சரியான கூற்று. பி, ஏவல் சக்தி மோதல் சக்தியை விட அதிகமாக இருத்தல் வேண்டும். மோதல் சக்தி ஏவல் சக்தி மோதல் சக்தியை விட அதிகமாக காணப்படும் போது தாக்க நிகழும் என்றது பிழை. ஏவல் சக்தி மோதல் சக்தியை விட குறைவாக இருத்தல் வேண்டும். ஆனா அந்த கூற்று பிழை. சி, மோதல் சக்தி ஏவல் சக்தியை விட அதிகமாக காணப்படும் போது இடைநிலை சிக்கல் இலகுவாக உடைக்கப்படுகிறது. சரி, அதாவது ஏவல் சக்தி மோதிர சக்தியோட குறைவா இருக்கக்குள்ள இடைநிலை சிக்கல் இலகுவாக உடைக்கப்பட்டு தாக்கம் நடைபெறும். ஆகவே சி கூற்று சரி. டி, தாக்கம் சிறப்பாக நிகழ்த்துவதற்கு ஏவல் சக்தியை குறைத்தல் வேண்டும். சரி, ஏவல் சக்தியை குறைய குறைய மோதல் சக்தி என்ன செய்ய போகுது, ஏவல் சக்தியை மிஞ்சும். ஆகவே தாக்கம் இலகுவா நடக்கும். அதுக்காக தான் நாங்கள் ஊக்கிய பயன்படுத்தும் ஏவல் சக்தியை குறைக்கிறது. ஆகவே விடை ஏ சி டி, நான்காவது விடை. எட்டாவது வினா, ஒரு தாக்கத்தின் ஏவல் சக்தி முதலாவது வழங்கப்படும் வெப்பத்தில் தங்கியுள்ளது. இரண்டாவது கதுப்புகளின் இருப்பில் தங்கியுள்ளது. மூன்றாவது தாக்கியின் செறிவில் தங்கியுள்ளது. நான்காவது தாக்கிகள் கலக்கப்படும் போது கதியில் தங்கியுள்ளது. ஐந்தாவது ஊக்கிகளின் இருப்பில் தங்கியுள்ளது. இது 2019 ஆண்டு வந்த ஒரு வினா. இதுல ஏவல் சக்தி, தாக்கத்தின் ஏவல் சக்தி எதுல ஒரே ஒரு ஆளோட மட்டும்தான் தங்கி இருக்கு. அதாவது ஊக்கியின் இருப்பில் தான் தங்கி இருக்கு. வேற எந்த காரணத்திலும் ஏவல் சக்தி தங்கி இருக்காது. ஆகவே முதல் 4 பிழையான விடை, 5வது விடை சரி. 9வது வினா, பனிக்கட்டி அறை வெப்பநிலையில் உள்ள நீர், கொதி நீராவி ஆகியவற்றில் உள்ள மிக கிட்டிய இரு ஒட்சிஜன் மூலக்கூறுகளுக்கிடையேயான சராசரி தூரங்கள் முறையே எல் பனிக்கட்டி, எல் நீர், எல் கொதி நீராவி ஆகும்.
இவற்றில் சராசரி தூரங்களுக்கு இடையிலான தொடர்பு இது மறைமுகமா, அதாவது மூலக்கூறுகள், அதாவது திண்மம், திரவம், வாயு. திண்மத்தின் மூலக்கூறுகள் இறுக்கமாக அடைக்கப்படாது, இறுக்கமா பேக் பண்ணிருக்கும். அதே நேரம் திரவத்துக்கு அதை விட கொஞ்சம் தூரம் இருக்கும், வாயுக்கு இன்னும் தூரம் இருக்கும். ஆகவே அங்க அடர்த்தி திண்மத்துக்கு கூட இருக்கும், திரவத்துக்கு குறைய இருக்கும், அதை விட குறைய வாய்ப்பு இருக்கும். ஆகவே அதாவது இறுக்கமா பேக் பண்ணிக்கன்னு சொன்னால் திண்மத்துக்கு மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட தூரம் மிக சிறிதாக காணப்படும், மிக 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 சிறிய தூரமா இருக்கும். திரவத்துக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும், வாயுக்கு அதை விட அதிகமா இருக்கும். இது பனிக்கட்டி சார்ந்த கேள்வி இல்லை. இது மூலக்கூறுகளா திண்மம், திரவம், வாயுக்கு இடையிலான மூலக்கூறு வேறுபாடுடைய ஒரு வினாதான். இது 2019 ஆண்டு வந்த கேள்விதான் இது. ஆகவே விடை பனிக்கட்டிக்கு மூலக்கூறுக்கு இடைப்பட்ட தூரம் மிக குறைவு, அதை விட நீருக்கு கொஞ்சம் அதிகம், அதை விட நீராவிக்கு அதை விட அதிகமா இருக்கும். ஆகவே விடை 4வது விடை. 10வது வினா, C4H9Cl சக H2O சேர்ந்து C4H9OH plus HCl எனும் தாக்கத்தை கருதுக. இங்கு ஆரம்பத்தில் C4H9Cl இன் செறிவு 0.1 மூல் லீட்டர் -1 ஆகும். 50 செகண்டின் பின்னர் இதன் செறிவு 0.0905 மூல் லீட்டர் மைனஸ் ஆக மாற்றமடைந்தது எனில் தாக்க வீதத்தை காண்க. அதாவது தாக்க வீதம் கேட்டிருக்கு. நாம் முதலாவது நம்ம சமன்பாடு எழுதுவோம். C4H9Cl கரைசல் பிளஸ் H2O லிக்விட் சேர்ந்து C4H9OH plus HCl. இதான் அந்த ரசாயன தாக்கம். நீங்க இந்த எங்கட பாடத்தை பொறுத்தவரை நீங்க இந்த ரசாயன தாக்கம் பற்றி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எக்ஸாம்பிள் தருவாங்க, உங்கள்கிட்ட இதுல விளைவு என்னதெல்லாம் கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க இந்த சமன்பாட்டை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆனா அதுல தாக்க எப்படி காண்றத பார்த்தீங்கன்னா சரி. ஆகவே நான் தாக்க விதத்தை காற்று சார்பாக எழுதலாம், விளைவு சார்பாக எழுதலாம். எங்களுக்கு கேள்விய பொறுத்தது. அவை தாக்கி சார்பா எழுதுறதுன்னு சொன்னா தாக்கிற செறிவு மாற்றம் தெரிஞ்சிருக்க வேணும், விளைவு சார்பா எழுதுனா விளைவுக்கு செறிவு மாற்றம் தெரிஞ்சிருக்க வேணும். ஆகவே இங்க எங்களுக்கு தந்திருக்கு தாக்கி இந்த செறிவான் தந்திருக்கு. ஆகவே நாங்க தாக்கு வீதத்துக்குரிய கோவை எழுதும். தாக்க வீதம் R சமன் சராசரி தாக்க வீதம் R சமன் மைனஸ் என் தாக்கி சார்பாளர்கள்டா. இதுக்கு முதல் நான் சொன்ன அதே மாதிரி தான், அதாவது நுகர்ச்சி வீதம், ஒரு மூல் நுகர்ச்சி வீதம் தாக்க வீதம் வரப்போகுது எந்த தாக்கத்துக்கும். அவங்க நுகர்ச்சி வீதத்தை கண்ட அதே காரணம் தான். ஏன்னா தாக்க வீதம் என்பது எப்பொழுதும் பிளஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்காது. அது சிறிய மாற்றத்தின் நேர், அதாவது ஓர் அலகு ஒரு மூல் நுகர்ச்சி வீதம் அல்லது ஒரு மூல் உற்பத்தி வீதம் தாக்க வீதம் சொல்லலாம். ஆகவே மைனஸ் இதுல மூளை பாத்தீங்கன்னா ஒன்றுதான், முன்னுக்கு எல்லாம் ஒன்றுதான், சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு ஒன்றுதான் இருக்குது. ஆகவே ஒன்று ஒன்று நான் போடல, நேரடியாக நான் எழுதுறேன். செறிவு மாற்றம் C4H9Cl கரைசல் ஓவர் டெல்டா டி. நீங்க விரும்பினால் நான் இப்ப ஸ்கொயர் பிரேக்கெட் போட்டு வைக்க, நீங்க விரும்பினா இப்படி எழுதலாம், அது உங்களோட விருப்பம். டெல்டா C4H9Cl ஓவர் டெல்டா டி. இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கொள்ளலாம். நான் எப்படி எழுதுறேன், ஆகவே மைனஸ் இறுதி செறிவு தந்திருக்கு 0.0905. ஆரம்பத்தில் எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு சொன்னா 1 மூல் லீட்டர் -1 தந்திருக்கு ஓவர் 5. ஆகவே நீங்க இதை சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா கூட 1.9 மூல் லீட்டர் -1 செகண்ட் -1. ஆகவே விடை முதலாவது விடை. 11வது வினா, N2O5 NO2 சகO2 எனும் தாக்கத்தில் N2O5 குறைவடையும் வீதம் 2.5 மூல் per செகண்ட் ஆகும். NO2 உருவாகும் வீதம் என்னன்னு கேள்வி. அதாவது N2O5 பிரிய அடையும் தாக்கம் தந்திருக்கு. அதாவது சமப்படுத்தப்பட்ட இருசாரி சமன்பாடு இருக்கு. 2 N2O5
NO2 சக O2. இது தந்திருக்காங்க, கேள்வியில தந்திருக்கு. அதாவது நான் சமப்படுத்த 4 தந்திருக்கு, சமப்படுத்தி தந்திருக்கு. இது வாயு, இது வாயு. இப்ப இதுல குறைவடையும் வீதம் தந்திருக்கு, NO2 உற்பத்தி ஆகும் வீதம் கேட்டிருக்கு. அப்ப நாங்க தாக்க வீதம், சராசரி தாக்க வீதம் தாக்கி சார்பாக எழுத முடியும், விளைவு சார்பாக எழுத முடியும். ஆகவே நாங்க இந்த தரவை பொறுத்து நாங்க எந்த தாக்க வீதத்து தாக்கி சார்பா எழுதலாமா அல்லது விளைவு சார்பா எழுதலாமான்னு நாங்க தீர்மானிப்போம். ஆக இங்க நான் என்ன செய்ய போறோம் சொன்னா, சராசரி தாக்க வீதத்துக்கான கோவையை தாக்கி சார்பா எழுதுறேன். R சமன் இதுல கோவை மாறை ஏன் நாங்க நுகர்ச்சி வீதம் பார்த்திருக்கோம். நுகர்ச்சி வீதம் அதாவது ஒரு மூல் நுகர்ச்சி வீதம் தாக்க சராசரி தாக்க வீதம் சொல்ல முடியும். ஏனென்றா வீதம் எப்பொழுதும் பிளஸ்ல இருக்கும். அது செறிவு மாற்றத்தின் நேரம் பெறக்குள்ள இரு தாக்கிய பொறுத்தளவுல இறுதி செறிவு குறையும், ஆரம்ப செறிவு அதிகமா இருக்கும். அது கழிக்கும் போது ஒரு மறைப்பெருமானம் வரும். அந்த மறைப்பெருமானத்தை பிளஸ் ஆகிறதுக்கு அது மேலதிகமான ஒரு மறைப்பெருமானம் போடுறோம். இந்த மறைப்பெருமானம் போடலன்னு சொன்னா உங்களோட விட பிழை. ஆகவே நான் சராசரி தாக்க வீதம் தாக்கி சார்பாளர்கள். ஆகவே தாக்க வீதம் ஒரு மூலுக்கு தான், 2 மூல் இருக்கு. ஆகவே ஒரு மூல் டெல்டா N2O5 gas over delta T. நான் தாக்கி சார்பால் இருக்கு. இதே சராசரி வீதத்தை விளைவு சார்பால் எழுதலாம். இதுல பாத்தீங்கன்னா 1/4 தர டெல்டா NO2 gas over delta T. இப்ப விளைவு சார்பால் அளவுக்குள்ள நாங்க மறை போடுறது இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு ரசாயன தாக்கத்தின் நேரம் செல்ல 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 விளைவின் செறிவு அதிகரிக்கும், ஆரம்ப செறிவு விட. ஆரம்பத்துல பொதுவாக 0 இருக்கு. அவை நேரம் போக போக இறுதி செறிவு அதிகரிக்கும், ஆரம்ப செறிவு இருக்காது. அவை நாங்க செறிவு மாற்றம் காணக்குள்ள எங்களுக்கு எப்பொழுதும் நேர்பெருமானம் வரும். ஆகவே அதால நாங்க இந்த மறையை நாங்க விளைவு சார்பாளருக்குள்ள போடுறதுல நீங்க படிச்சிருக்கீங்க. ஆகவே நான் இப்ப இதை ஒரு ஒழுங்குபடுத்தல் இருக்கிறோம் பாருங்க. அரை தர மறை டெல்டா N2O5 gas over delta T சமன் 1/4 தர டெல்டா NO2 gas over delta T. இவ்வளவு எனக்கு தெரியும். இதுதான் என்ன எங்களுக்கு தந்திருக்கு குறைவடையும் வீதம். குறைவடையும் வீதம் மீன் நுகர்ச்சி வீதம். இது தெரியும். இதுதான் கேள்வி. இது உற்பத்தி வீதம், இன்னொரு உற்பத்தி வீதம். எனக்கு இது தெரியும். இதுதான் கேள்வி. நான் பிரதியிட போறேன். 1/2 தர 2.5 தர 10/6 சமன் 1/4 தர டெல்டா NO2 gas over delta T. சுருக்கு நம்ம சொன்னா 2 தர பெருக்கி விட்டோம்னு சொன்னா டெல்டா NO2 gas over delta T is equal to 5.0 தர 10/6 மூல் per second. ஆகவே விடை இது 4வது விடை. இது ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியா வந்தா நாங்க இப்படி எழுதலாம். ஒருவேளை நீங்க நேரடியாகவும் காணலாம். இது 2 மூல் குறைவடையக்குள்ள இது 4 மூல் உற்பத்தி ஆகும். இதுல வீதம் பார்த்தோம்னா 1க்கு 2 இருக்கும். இது 1 குறைஞ்சா இது 2 உற்பத்தி ஆகும். இது 1 குறைவாக இருந்தா இது 2 உற்பத்தி ஆகும். குறைவடையும் வீதம் என்ன 2.5 வந்திருக்கு. அதுல 2 மடங்கு 5.0 தர 10/6. இப்படி நீங்க எம்சி கேள்வியில நீங்க பயன்படுத்தி செய்யலாம். ஒருவேளை ஸ்ட்ரக்சர்ல வேணும் சார், நீங்க நிச்சயம் இந்த சமன்பாடுகள் எழுத பழக வேணும். ஆகவே விடை 4வது விடை. 12வது வினா HGO. 12வது வினா HGO பிரிய அடையுது Hg+O2 எனும் இரசாயன தாக்கத்தின் தாக்க வியத்துக்கான கோவை பின்வருவனவற்றுள் எது? அதாவது சராசரி தாக்க வியத்துக்கான கோவை பின்வருவனவற்றுள் எது என்று கேள்வி. அப்ப முதல்ல நான் இந்த சமன்பாட்டை எழுதி காட்டுறதுக்காக 2HGO திண்மம் பிரிய அடையுது 2Hg+O2. இது தரவு தந்திருக்காங்க. இதுல சராசரி தாக்கத்துக்கான கோவை பின்வருவனவற்றுள் எது என்று கேள்வி. நாங்க இதுல 3 வகையா எழுதலாம். 3 தாக்கி சார்பா எழுதலாம், விளைவு சார்பா எழுதலாம். 2 விளைவு இருக்கு, 2 விளைவின் சார்பா எழுதலாம். தாக்கியின் சார்பா எழுதலாம். நாங்க சராசரி தாக்க வீதம் 6 எழுதலாம்.
தாக்கி சார்பாளர்களுக்கு எங்களுக்கு தெரியும் மறை ஒன்று பெருமையா இருக்கணும். மறை டெல்டா, அதாவது மறை டெல்டா என்ன ஒரு மூலுக்கு தான் அணுகணும். ஒன்றின்கீழ் 2 தர டெல்டா HGO ஓவர் டெல்டா T. இது சராசரி தாக்கம். அதே மாதிரி எப்படி எழுதலாம்? இங்க இவருக்கு எழுதலாம். ஒன்றின்கீழ் 2 தர விளைவுகளுக்குள்ள பிளஸ் எங்களுக்கு வராது, தேவைப்படாது. ஆகவே டெல்டா T. அதே போல ஒட்சிஜன் சார்பாளர் அப்படி இது ஒட்சிஜன் ஒரே ஒரு மூல் தான் இருக்கு. ஆகவே நாங்க நேரடியா ஒன்று போட தேவையில்லை. டெல்டா O2 கேஸ் ஓவர் டெல்டா T. ஆகவே நாங்க சராசரி தாக்கத்துக்கான கோவை இப்படித்தான் எழுதலாம். ஆகவே நாங்க இந்த தரப்பட்டுள்ள விடையை பார்த்தோம்னு சொன்னால் மற்ற 4 விடையும் பிழையான விடை. இரண்டாவது விடை மட்டும் சரி என்று சொன்னா இரண்டாவது விடை வந்து சராசரி தாக்கத்துக்கான ஒட்சிஜன் சார்பாக இருக்கு. ஆகவே அது சரியான முறையில் இருக்கு. முதலாவது வந்து பிழை. நாங்க சராசரி தாக்க வீதம் அதை அந்த அரையாமடக்கங்கள் இருக்கு அதுக்குள்ள. மூன்றாவதும் எங்களுக்கு HG அரை ஒன்று வந்திருக்கணும், அது வரல. நான்காவது இங்க மறை அறந்து போட்டிருக்கோம், நாங்க பிளஸ்லயே போட்டிருக்காங்க. ஐந்தாவது மறை போட்டிருக்காங்க, ஆனா அரை போடல. ஆகவே விடை வந்து இரண்டாவது விடை. 13வது வினா, H2O2 பிரியாக தாக்கம் H2O சக O2 எனும் தாக்கத்தில் H2O2 குறைவடையும் வீதத்துக்கு நேரத்துக்கும் இடையிலான சரியான வரைவு எது? குறைவடையும் வீதத்துக்கும் நேரத்துக்கும் இடையிலான சரியான வரைவு எதென்று கேள்வி. ஆகவே நாங்க இதுல எங்களுக்கு இந்த தாக்கவியத்துல 3 பிரதான வரைவு இருக்கு. சரி, அதாவது நுகர்ச்சி வீதத்துக்கான நேரத்துக்கான வரைவு, உற்பத்தி வீதத்துக்கு நேரத்துக்கு முறையிலான வரைவு, தாக்க வீதத்துக்கு நேரத்துக்கு முறையிலான வரைவு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா செறிவு குறைவடையும் வீதம் நேரத்துக்கு ஒரு ரசாயன தாக்கத்துல செறிவு குறைவடையும் வீதம் படிப்படியாக குறைஞ்சு கொண்டே போகும். ஏன்னு சொன்னா நேரம் போக போக தாக்கின்ற செறிவு குறையும். தாக்கின்ற செறிவு குறைய தாக்க விதமும் குறையும். ஆரம்பத்துல ஒரு தாக்கம் குறைவடையும் வீதத்துக்கு கூட இருந்து படிப்படியாக செய்யும் குறைவடையும். ஆகவே விடை வந்து நாங்க வரைஞ்சா இந்த கேள்விக்கு இது நேரம், இது குறைவடையும் வீதம். அதான் கேள்வி, குறைவடையும் வீதம். அவை இப்படியே கட் பண்ணக்கூடாது. ஆரம்ப பூஜ்ஜிய நேரத்துல குறைவடையும் வீதம் அதிகமாக இருக்கும்ன்றது இல்ல. ஆகவே நாங்க இது படிப்படியா குறைஞ்சு கொண்டே போகும். ஆகவே விடை வந்து முதலாவது விடை. 14வது வினா, 2A சக 3B சேர்ந்து C சக 2D எனும் இரசாயன தாக்கத்தை கருதுக. இத்தாக்கத்தில் A, B யில் 100 மூல் 160 மூல் எடுக்கப்படும் போது 5 செகண்ட்களில் A முற்றாக தாக்கமடைந்தது எனின் எஞ்சியுள்ள B யின் திணிவு யார்? அதாவது ஒரு சமன்பாடு வந்திருக்கு. 2A சக 3B சேர்ந்து C சக 2D. இது அவங்ககிட்ட தந்த தரவு தாக்கம். இதுல ஏயில 100 மூல் எடுக்கம், பியில 160 மூல். 5 செகண்ட்ல முற்றாக தாக்கம் அடைந்தா 5 செகண்ட்ல முற்றாக தாக்கம் அடைஞ்சா ஏ முற்றாக தாக்கம் அடைஞ்சிருக்கு. ஆகவே பி இந்த எஞ்சி இருக்கிற திணிவு என்று கேள்வி. ஏ முற்றாக தாக்கம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னா நாங்க இதுல சராசரி தாக்க வீதம் காணலாம். அப்ப சராசரி தாக்க வீதம் நான் இதுக்கு எழுத போறேன். மறை ஏ சார்பாளர்கள் அவை ஒன்றின்கீழ் 2 தர டெல்டா ஏ ஓவர் டெல்டா டி. இது ஏ சார்பாக இருக்கு. இந்த சராசரி தாக்குவது எதுக்கு சமனா இருக்கு? பி சார்பாகவும் எழுதலாம். நான் சொன்னேன் ஏ, அதாவது ஒரு இரசாயன தாக்கத்துல தாக்கி சார்பாகவும் எழுதலாம், விளைவு சார்பாகவும் எழுதலாம். அவை 2 தாக்கி சார்பாக இருக்கணும். அவை எதுக்கு சமனா இருக்குன்னு சொன்னா மறை 1/3 டெல்டா பி ஓவர் டெல்டா டி. இங்க மறையோட போயும் அது பிரச்சனை இல்லை. அரை தர சரிமடா இறுதியில 0,
ஆரம்பத்துல 100 மூல் எடுத்திருக்கோம் ஓவர் டெல்டா 5 செகண்ட். இது சமன் ஒன்றில் 3 தர கேள்வி இறுதியில் எவ்வளவு இருக்கு எனக்கு தெரியாது. எம் ஆரம்பத்துல 160 ஓவர் 5 5 5ஓட போயிடும். நான் குறுக்கு பெருக்க மாட்டேன்னு சொன்னா மறை 300 இந்த ரெண்டு அங்கால இங்க 3 விட்டா மறை 100 பெருக்கி விட்டா நான் மறை 300 சமன் இது ரெண்டாக பெருக்கி விட்டோம்டா 2m மறை 320. நான் இவரை இங்கால கொண்டு வந்து இவரை நான் இங்கால கொண்டு வந்தா 2m சமன் 320 மறை 300 ஆகவே 20 ஆகவே m சமன் பிரிச்சு விட்டோம் சொன்னா 10 3 இதான் விடை. ஆகவே எஞ்சி இருக்கிறது வந்து 10 3. இதே போல நீங்க இது ஒரு ஸ்ட்ரக்சர்ல எஸ்ஐல வந்தா நாங்க அப்படி எழுதலாம். ஆனா ஒரு எம்சிக்கு வந்த வடிவில் எழுதுறேன்னு சொன்னா பாருங்க 2க்கு 3 விகிதத்துல குறைவடையும். இது 2 குறைவடைச்சா இது 3 குறைவடையும். ஆகவே ரேஷியோ விகிதம் 2க்கு 3. 2க்கு 3 சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா இது 2 குறைஞ்சா இது 3 குறையும். ஆகவே 100 சொன்னா இது 100 குறைஞ்சா இதே மாதிரி 150 குறையும். பிரிச்சா ஒரு பங்கு 50 மூல் 2 மடங்குக்குள்ள 100 மூல் வருது. 3 மடங்குட்டா 150. கழிச்சு விட்டா 10 மூல் நேரடியா காணலாம். எம்சிக்யூல நீங்க எப்படியும் செய்யலாம். ஒருவேளை ஸ்ட்ரக்சருக்கு வந்தா நீங்க எப்படி வெளியிட்டா ஆகலாம். ஆகவே விடை வந்து 10 மூல்.